இன்னைக்கு நாள் 46ல கொடுத்த பிளட் டெஸ்ட்டுக்கு 9 மணிக்கு வர சொன்னாங்க. ஆனா ஏன் 9 மணி மார்னிங் ஏஞ்சி மனமான காப்பி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலே குளிச்சு முடிச்சுட்டு தலைக்கு சீரம் அப்ளை பண்ணிட்டு கொல்லா போட்டு சார்ஜர் எடுத்துன்னு கிளம்பி. அது ஏன் சார்ஜர்னா என்னோட ஏரியால ஒன் டே ஃபுல்லா ஷட் டவுன். போன்ல வேற சார்ஜர் ரொம்ப கம்மியாவே இந்த காரணத்தினால ஹாஸ்பிட்டல் போய் போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணி அங்க போனா பிளக் பாயிண்டே இல்லாம வெல்த்தியான இடத்துல நிக்க வச்சிட்டாங்க. சரி சார்ஜர் தான் போட முடியல, வந்த வேலையாச்சும் சீக்கிரமா முடியுமான்னு பார்த்து உட்காந்தா பையன் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் தான் வாங்க போறானா இல்ல திருப்பதியில லட்டு டோக்கன் தான் வாங்க போறானு தெரியல. அவ்வளவு கூட்டம் இருக்கிற கூட்டத்துல ஒரு வழியா அச்சு புச்சுன்னு போய் ரிசல்ட் வாங்கி வந்தா கொடுத்த ஓபி சீட்டு பின்னாடியே 2 சீல் வச்சுட்டு அதுல ஃபில் பண்ணி அமைச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் டாக்ஸஸ் எல்லாம் வாங்குறாங்க. அதனால எதுக்கு இந்த மாதிரி விஷயத்துல சில்லறத்தனமா பண்றாங்கன்னு தெரியல. வெறுப்பாயங்க வந்து கிளம்பி வர வழியில இட்லி வடை சாம்பார் லாஸ்ட் எத்தனை அந்த சார்ஜர் இட்லி கல்லே போட்டு முடிச்சுட்டு உடனே பயணத்தை வீட்டுக்கு வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தேவையான மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு 3 நாளைக்கு அப்புறம் நம்ம ப்ரோ நம்மள பார்க்க வந்தது இல்லாம பிரெட் ஆம்லெட் ஜூஸ் புஷ்ணும்டா போல பிரெட் ஆம்லெட் ஓட விட்டு அப்படியே லஞ்ச் சுர விட்டு சரியான தூங்கிட்டே இருக்கும்போது பாசத்துல பீஸா நண்பர் பப்பாயா ஜூஸ் வாங்கி வந்தாரு. அதையும் வச்சுட்டு நம்மளோட நண்பர் ஒருத்தர் காலில் பிராக்சர் ஆகி இப்பதான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆனாராம். அவரை போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணதுனால ஜிம் ஸ்கிப் பண்ண வேண்டியதாச்சு. ஆனா பண்ணது ஜிம் தான் ஒர்க் அவுட் இல்ல. ட்ரைசப்க்கு 4 வேரியேஷன் இருக்குன்னு போட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போற வழியிலேயே பல கடை இல்லாம குழம்பி வெளியே கடையை கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு பயணத்தை நண்பர் வீட்டுக்கு வச்சுட்டு அங்க போனா பையன் விழுந்ததுல பாதம் பாதி ஆயிட்டு இருக்கு. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பையனுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு அவங்க கொடுத்த பாலையும் குடிச்சிட்டு கைஸ் பையனுக்கு சீக்கிரம் சரியாகணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆண்டு உங்களால முடிஞ்சா நீங்களும் ப்ரே பண்ணிக்கோ. பார்க்க கார் நல்லா இருக்கு, ஓட்டி பார்க்க ரிமோட் எங்கன்னு கேட்டா காரையில ப்ளூடூத்னு சொல்லி மந்தமாயிட்டான். அப்புறம் என்ன மந்தமான கையோட மண்டையில மண்டை கவசம் போட்ட அண்ணன் கீழே வருதை பார்த்துட்டு நல்ல வேலை இவராச்சும் மண்டை கவசம் போட்டிருக்காரு நினைச்சிட்டு டின்னரோட இடையே முடிச்சுட்டு இத்துடன் நாளை சந்திப்போம்.